Hi friends, welcome back. Last video நம்ம எதை பற்றி பார்த்தோம்னா கிராஃப் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் கிராஃபோட ட்ராவர்சல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட் வீடியோவில் பேசிக்ஸ் தான் பார்த்தோம். இப்போ வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் ட்ராவர்சல் பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடி இந்த சேனலை பார்க்கல அப்படின்னா இந்த சேனலில் வர வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும். இல்லை நீங்கள் தான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா டிஆர்பிக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. கிராஃப் ட்ராவர்சல் அப்படின்னா இட் இஸ் அ டெக்னிக். இதில் வந்து இது என்ன டெக்னிக் அப்படின்னா, ஒரு வெர்டெக்ஸ்னால் இப்போ ஒரு கிராஃபில் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு கிராஃப்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஒரு வெர்டெக்ஸ், இதை தான் நம்ம வந்து நோடு இல்லைனா வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம். இதில் இருக்க ஒரு நோடையோ இல்லை வெர்டெக்ஸையோ வந்துட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணுறது. அதில் வந்து எப்படி வந்து வெர்டிசஸ் வந்துட்டு டிஸ்பிளே, அதாவது விசிட் பண்ணும் ஒவ்வொரு நோடையும் வந்துட்டு, அதாவது ஒவ்வொரு வெர்டெக்ஸும் இன்னொரு அடுத்தடுத்த வெர்டெக்ஸை வந்துட்டு எப்படி விசிட் பண்ணும் அப்படிங்கிறத ஆர்டரை வந்துட்டு, இப்போ ஏன்னு ஒரு வெர்டெக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எடுத்தோடனே நம்ம அக்சஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு நோடையும் வந்து விசிட் பண்ணுது. இப்போ ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கே சி இருக்குது, டினா டியை விசிட் பண்ணணும்னா ஒன்று இந்த முறை ஏபிசி இப்படி விசிட் பண்ணணும், இல்லைனா ஏசிடி இப்படின்னு விசிட் பண்ணணும். என்ன ஆர்டரில் வந்துட்டு அது வெர்டிசஸை வந்து விசிட் பண்ணுதோ அந்த மெத்தட் தான் வந்து நம்ம கிராஃப் ட்ராவர்சல்னு சொல்லுவோம். எப்படி வந்து அது விசிட் பண்ணுது, ஒவ்வொரு நோடையும் எந்த ஆர்டரில் விசிட் பண்ணுது அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணுறது தான் வந்து கிராஃப் ட்ராவர்சல் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிராஃபில் வந்து நார்மலாக வந்து 2 டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு நோடை விசிட் பண்ணிட்டாங்க, ஒரு வெர்டெக்ஸை விசிட் பண்ணிட்டாங்கன்னா அதை உடனே வந்து ஒரு இடத்துல வந்து அதை ரிமெம்பர் பண்ணுறதுக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. அதுக்கு வந்துட்டு நம்ம கிராஃப் ட்ராவர்சலில் ஸ்டாக் யூஸ் பண்ணுவோம், ஒரு சில இடத்துல கியூ யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறது 2 டைப்ஸில் வந்துட்டு, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் தான் யூஸ் பண்ணுறோம். 2 டைப்ஸ் ஆஃப் கிராஃப் ட்ராவர்சல் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் ஒன்று, பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் ஒன்று. இதில் வந்துட்டு நம்ம டிஆர்பி சிலபஸில் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் மட்டும் தான் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதில் வந்து கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாக் டெக்னிக். அதாவது ஸ்டாக் அப்படின்னு நமக்கு தெரியும், இப்படி இருக்கும் தான் ஸ்டாக்கு. இல்லை வந்துட்டு நம்ம ஒரு எலமெண்ட்டை வந்து புஷ் பண்ணுறோம் அப்படின்னா புஷ் பண்ணுறது பாப் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு அது ஒரே இடத்துல தான் பண்ணுவோம். அதாவது ஏ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பி இருக்குது, நெக்ஸ்ட் ஒரு எலமெண்ட். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு எலமெண்ட்டை வந்துட்டு எந்த எலமெண்ட்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணுறோமோ அதை லாஸ்ட்டாக தான் வந்து அக்சஸ் பண்ண முடியாது. லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். ஃபர்ஸ்ட்டு எது இருக்குது, பி தானே இருக்குது. இப்போ நம்ம புஷ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் கால் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பி தான் வந்து ஃபஸ்ட்டு அக்சஸ் ஆகும், ரெண்டாவது தான் ஏ. இதை தான் வந்து நம்ம லிஃபோன்னு சொல்லுவோம். பிரெத் ஃபர்ஸ்ட் ட்ராவர்சலில் நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கியூ யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒவ்வொரு வெர்டெக்ஸையும் விசிட் பண்ணதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக, அதை ஞாபகம் வச்சுக்கிறது, அந்த ரிமெம்பர் பண்ணுறதுக்காக கியூ டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். கியூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். எது கியூவில் ஃபர்ஸ்ட் இருக்கோ அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து கியூ டெக்னிக். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கிராஃப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எந்த வெர்டெக்ஸை வேணால் நீங்கள் ஸ்டார்டிங் வெர்டெக்ஸாக வச்சுக்கலாம் ட்ராவர்சல் பண்ணுறதுக்கு. எந்த வெர்சட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ராவர்சல் பண்ணுறீங்களோ விசிட் பண்ணுறீங்களோ அந்த வெர்டெக்ஸை வந்து உடனே ஸ்டாக்குள்ளே போட்டுடணும். அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ விசிட் பண்ண வெர்டெக்ஸ்க்கு நியர்பை பக்கத்தில், அதாவது அட்ஜசன்ட் அப்படின்னா நியர்பை வெர்டெக்ஸ் என்ன இருக்கோ அந்த விசிட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பியும் இருக்குது, இங்கே சியும் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங் வெர்டெக்ஸ் ஏவாகவும் வச்சுக்கலாம், சியாவும் வச்சுக்கலாம். எந்த வெர்டெக்ஸ் வேணால் நீங்கள் ஸ்டார்டிங்காக வச்சுக்கலாம். ஏ கப் பி அட்ஜசன்ட் பார்த்தீங்கன்னா பியும் அட்ஜசன்ட் தான், சியும் அட்ஜசன்ட் தான். அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் பியும் விசிட் பண்ணலாம், சியும் விசிட் பண்ணலாம். ஆனால் எந்த நோடு நெக்ஸ்ட் விசிட் பண்ணுறீங்களோ, இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஏ விசிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏவை வந்து நீங்கள் ஸ்டாக்கில் போட்டிங்க. நெக்ஸ்ட் வந்து பியை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா பிஏ ஸ்டாக்கில் போடணும், இல்லை சியை விசிட் பண்ணிங்கன்னா சிஏ ஸ்டாக்கில் போடணும். எதோ வந்து நீங்கள் விசிட் பண்ணுறீங்களோ அதை போடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நோட்ஸாக நீங்கள் விசிட் பண்ணிகிட்டே வரணும். ஒருவேளை நீங்கள் விசிட் பண்ண வெர்டெக்ஸை வந்து திருப்பி நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி வருது, அதுக்கு பக்கத்தில் நியர்பை எந்த நீங்கள் விசிட் பண்ணாத வெர்டெக்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா பாப் பண்ணிடணும். அந்த விஷயம், அந்த நோடை பாப் பண்ணணும். தான் பேக் ட்ராக்கிங்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எக்ஸாம்பிளில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இஃப் நோ அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் வந்து இல்லை அப்படின்னா பாப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டாக்லேருந்து. அது மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டும் வந்துட்டு அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் இல்லாத போது பாப் பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி இந்த ஸ்டெப் 2வையும் 3, அதாவது விசிட் பண்ணுறதையும் விசிட் பண்ண நியர்பை வெர்டெக்ஸ் இல்லை அப்படின்னா பாப் பண்ணுறதையும் வந்து கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கணும். எது வரைக்கும்னா ஸ்டாக் வந்து எம்டி ஆகிற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுக்காக தான் ஸ்டாக் எம்டி ஆனால் மட்டும்தான் வந்துட்டு என்ன ஆர்டரில் வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டாக்ல வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக பாப் பண்ணுறோமோ அந்த ஆர்டரில் தான் வந்துட்டு நம்ம வந்து கிராஃபை வந்து விசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். ஃபர்ஸ்ட் இது ஒரு ட்ராவர்சல் எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்களேன், ABCDEFG. இப்போ வந்து இந்த ட்ராவர்சலில் நான் ஒரு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டாக் வந்து இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, வெர்டெக்ஸ் இருக்குது, 7 வெர்டெக்ஸ் இருக்குது. 7 வெர்டெக்ஸ்க்கு நான் 7
இது வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஸ்டெப் 1 என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஏவை வந்து எடுத்தோடனே விசிட் பண்ண போகிறோம். அதை தான் நான் வந்து வேறு கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். ஏவை விசிட் பண்ணிவிட்டேன், அதனால் நான் ஸ்டாக்குள்ளே ஏவை போட்டுட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, அடுத்தது ஏக்கு பக்கத்தில் ஈயும் இருக்குது, பியும் இருக்குது. நான் பியை விசிட் பண்ணுறேன், அதனால் அதை வேறு கலரில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து பியை வந்து நான் ஸ்டாக்கில் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3ல் வந்து அதுக்கு அட்ஜசன்ட் பிக்கு அட்ஜசன்ட் பார்த்திங்கன்னா எஃப்பும் வரும், சியும் வரும். நான் சியை விசிட் பண்ணுறேன், லைனை விசிட் பண்ணுறதுனால அதை வந்து டிஃப்ரெண்ட்டான கலரில் நான் மார்க் பண்ணிடுறேன். அடுத்து நான் சியையும் நான் ஸ்டாக்கில் புஷ் பண்ணிட்டேன் விசிட் பண்ணதுனால. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4 பார்த்திங்கன்னா சி விசிட் பண்ணேன் லாஸ்ட்டாக. அடுத்து நான் எங்கே வரேன், சிக்கு பக்கத்தில் வந்து டியும் இருக்குது, எஃப்பும் இருக்குது. நான் எஃப்பை விசிட் பண்ணுறேன். எஃப்பை விசிட் பண்ணிவிட்டு அதை ஸ்டாக்கில் நான் புஷ் பண்ணிட்டேன், போட்டேன். நெக்ஸ்ட் வந்து எஃப்க்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஈயும் இருக்குது, ஜியும் இருக்குது. நான் ஈயை விசிட் பண்ணுறேன். ஈயை விசிட் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஈயையும் நான் என்ன பண்ணிடுறேன், ஸ்டாக்கில் நான் போட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஆர்டரில் தான் நம்ம விசிட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஏ டு பி, பி டு சி, சி டு எஃப், எஃப் டு இ. இதை தான் வந்து லைனாக இங்கே நான் வந்து ஸ்டாக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஏன் நான் வந்து இப்போ தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, லாஸ்ட்டாக நம்ம ஈயை விசிட் பண்ணியிருக்கோம். ஈக்கு அப்புறம் என்ன இருக்குது, ஏ இருக்குது. ஆல்ரெடி ஏவை பாருங்கள், நான் ஃபஸ்ட்டே நம்ம ஏவை தான் வந்து விசிட் பண்ணியிருக்கோம். அது ஆல்ரெடி விசிட் பண்ண வெர்டெக்ஸு அந்த நோடு. அதனால் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோம், பேக் ட்ராக் பண்ணணும். பேக் ட்ராக்னால் அப்படியே பின்னாடி வரும். அப்போ என்ன ஆகும், அந்த ஈ வந்து பாப் ஆகிடும். இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், சாரி இந்த ஸ்டெப்பில் பாருங்கள், ஈயை வந்து நான் ஸ்டாக்கில் வச்சுருந்தேன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் பாருங்கள், ஈயை வந்து நான் பாப் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல ஈ இல்லை. ஈயை வந்து பாப் பண்ணிவிட்டேன். அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் ஈயை வந்து ரெட்டில் வந்துட்டு நான் பேக் ட்ராக் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தெரியணுன்றதுக்காக தான் ரெட்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்பில் 7th ஸ்டெப்பில் என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து எஃப்க்கு வந்துருச்சுங்களா, இந்த ஸ்டெப்பில் எஃப்க்கு வந்துருச்சு. ஏன்னா ஈலேருந்து பேக் ட்ராக் ஆனதுனால நம்ம ஈயை வந்துட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து பாப் பண்ணிட்டோம். பாப் ஆகிடுச்சு. அது இந்த இடத்துல ஈ கிடையாது, இப்போ எஃப் இருக்குது. திருப்பி இப்போ எஃப்க்கு நம்ம வந்துட்டோம். எஃப்க்கு பக்கத்தில் அட்ஜசன்ட் முன்னே நம்ம ஈக்கு போனோம். ஈ வந்து பேக் ட்ராக் ஆனதுனால இப்போ ஜி எஃப்க்கு பக்கத்தில் இருக்கிறனால ஜியை வந்து விசிட் பண்ணுறோம். விசிட் பண்ணிவிட்டு ஜியை வந்து புஷ் பண்ணிடுறோம் ஸ்டாக்கில். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, ஜி பக்கத்தில் என்ன இருக்குது, டியும் இருக்குது, சியும் இருக்குது. சி ஆல்ரெடி விசிட் ஆகிடுச்சு, அதனால் நம்ம இப்போ டியை விசிட் பண்ணுறோம். டியை விசிட் பண்ணிவிட்டு டியை வந்துட்டு ஸ்டாக்குள்ளே புஷ் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா, டிக்கு நியர்பை சி தான் இருக்குது. சி வந்து ஆல்ரெடி விசிட் பண்ணியாச்சு. இந்தாண்ட ஜிலேருந்து தான் ஆல்ரெடி வந்திருக்கு. இப்போ எந்த அட்ஜசன்ட் வெர்டெக்ஸும் வந்து நியர்பையில் அன்விசிட்டடாக இல்லை, நம்ம எல்லாமே விசிட் பண்ணிட்டோம். அப்போ என்ன பண்ணணும், டி அடுத்த ஸ்டெப்பில் ஸ்டெப் 9ல் டி வந்து பேக் ட்ராக் ஆகுது. டி பேக் ட்ராக் ஆனதுனால ஜிக்கு மேலே டி இருந்தது இல்லையா, டியை வந்து பாப் பண்ணிட்டோம். இந்த ஸ்டெப்பில் டி பாப் ஆனதுனால இப்போ ஜி மட்டும்தான் ஸ்டாக்கில் இருக்குது. அடுத்த ஸ்டெப் திருப்பியும் பேக் ட்ராக் ஆகி ஜிக்கிட்டே வரப்போகுது. இப்போ வந்து திருப்பியும் வந்து பேக் ட்ராக் ஆகி ஜிக்கிட்ட வந்துருச்சு. ஜிக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஓ நம்ம ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டோம், இதையும் விசிட் பண்ணிட்டோம். அன்விசிட்டட் வெர்டெக்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஜியையும் பாப் பண்ணிட்டோம். அதனால் ஜி வந்து பாப் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஜிக்கு நியர்பை வந்து எஃப் இருக்குது, எஃப் இருக்குது, சியும் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு எஃப்க்கு போகிறோம். எஃப்லேருந்து ஏதாவது அன்விசிட்டட் வெர்டெக்ஸ் இருக்கா, எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி ஏயும் நம்ம விசிட் பண்ணிட்டோம், ஜியையும் விசிட் பண்ணிட்டோம், எல்லாமே நம்ம விசிட் பண்ணிட்டோம். அதனால் எதுவும் நியர்பை வெர்டெக்ஸ் கிடையாது. அதனால் எஃப்ஐயும் நம்ம பேக் ட்ராக் பண்ண போகிறோம். எஃப்ஐ வந்துட்டு நம்ம பாப் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பாருங்கள், எஃப் இதில் இருந்தது, இதில் நம்ம பாப் பண்ணிட்டோம். இப்போ ஏபிசி மட்டும்தான் வந்துட்டு ஸ்டாக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, எஃப்லேருந்து எங்கே போகிறோம், சிக்கு போகிறோம். ஏன்னா எஃபோட நியர்பை சியும் இருக்குது, பியும் இருக்குது. நான் சிக்கு போகிறேன். சிலையும் பார்த்தீங்கன்னா நியர்பை அன்விசிட்டட் வெர்டெக்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே பாருங்கள் ரெட்டில் இருக்குது. எல்லாமே நான் வந்து விசிட் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி. அதனால் இப்போ சி வந்து என்ன ஆகிடுச்சு, சியும் பாப் ஆகிடுச்சு இந்த இடத்துல. இப்போ சியும் வந்து இந்த இடத்துல இல்லை. அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா பி இருக்குது, சிக்கு நியர்பையாக. இப்போ நம்ம பியை விசிட் பண்ணுறோம். பியிலேருந்து ஏதாவது அன்விசிட் பண்ணாத ஒரு அட்ஜசன்ட் இருக்கா, இல்லை, எதுவுமே கிடையாது. அதனால் பியையும் நம்ம பாப் பண்ணிட்டோம். இப்போ ஏ மட்டும்தான் இருக்குது அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில். இப்போ ஏவையும் வந்துட்டு பாப் பண்ணியாச்சு. ஏன்னா ஏக்கும் நியர்பை எதுவுமே அன்விசிட்டட் வெர்டெக்ஸ் கிடையாது. ஏன்னா ஏயும் நம்ம ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டோம், பியையும் நம்ம விசிட் பண்ணிட்டோம், எஃப்ஐயும் நம்ம ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டோம். அன்விசிட்டட் எதுவுமே கிடையாது. அதனால் இந்த ஸ்டாக் வந்து இப்போ எம்டி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தேவையில்லாத இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ நம்ம எப்படி வந்தோம், ஏ, பி, சி, எஃப், அப்புறம் இ இங்கே வந்துட்டு இப்படி நம்ம போயிருக்கோம், இப்படி போயிருக்கோம். அதனால் வந்துட்டு இப்போ இதுவும் தேவையில்லாத லிங்க் தான், இதுவும் தேவையில்லாத லிங்க் தான்.
இதுவும் தேவையில்லாத லிங்க் தான், இதுவும் தேவையில்லாத லிங்க் தான், இதுவும் தேவையில்லாத லிங்க் தான், இதுவும் தேவையில்லாத லிங்க். இது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு கிடைச்ச இப்போ நம்ம விசிட் பண்ண இது வந்து இதுதான். இப்போ இதுதான் நம்ம விசிட் பண்ண ஒரு இது. ஸ்டாக் எம்டி ஆனோடனே நம்ம வந்து இந்த ட்ராவர்சலை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ஃபைனல் ரிசல்ட். இதுதான் நம்ம ஃபைனல் கிராஃப் நம்ம வந்து நமக்கு கிடைச்சது விசிட் பண்ணது. இந்த ஆர்டரில் தான் வந்துட்டு விசிட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. இதுதான் வந்து டிஎஃப்எஸ் ட்ராவர்சலுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பிரெத் ஃபர்ஸ்ட் ட்ராவர்சல் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து திருப்பியும் நான் அதை அப்லோட் பண்ணுறேன். ஆனால் சிலபஸில் டிஆர்பியில் டிஎஃப்எஸ் மட்டும் தான் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.